வாய்ஸ் கிளியராக இருக்குமான்னு தெரியாது. ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுத்து வீடியோ எடுக்கிறேன். இதில் என்ன சொல்ல வரேன்னா, மை கேம் லைஃப் இஸ் கம் டு ஒன் எண்ட். நான் 2018 ஜான் 1 சொல்ல முடியாது, ஒரு 2 to 3 days கழிச்சு தான். அப்போ தான் ஃபோன் ஃபஸ்ட்டு வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க ஹோம் யூஸுக்கு. அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேமை என் ஃப்ரெண்டு சொன்னான்ட்டு டவுன்லோட் பண்ணப்போ அப்போ ஃப்ரெண்ட்ஸ், அப்போது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டுட்டு இருப்பேன். அப்போ நான் எத்தனாவது படிச்சுட்டு இருந்தேன்னா 8th படிச்சுட்டு இருந்தேன். விளாண்டுட்டு இருந்தேன். அப்போது பாட்டு தான் ஆடுவேன். நான் லெவல் கூட்டுறது எப்படி ஒரு வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து லெவல் எப்படி கூட்டணும்னு. அப்படியே ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு தான் இருந்தேன். ஒரு 2 to 3 years அப்படியே அப்படியே கேம் ஜேர்னி தான் நிறைய போயிட்டு 2023 நான் அதாவது 12th அப்போ முடித்த பிறகு வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு கேம் அப்படியே மொத்தமாக கட் பண்ணிட்டேன். வரமாட்டேன்னு நினச்சேன், வந்துட்டு திருப்பி. அதில் என்னதுன்னா 2023 24 தெரில, 24 மேக்ஸிமம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். 24 23 நவம்பரில் ஜல்லிக்கட்டுன்னு ஒரு ஃபேமஸான கில்லு. எனக்கு அந்த கில்லு நான் 11th படிக்கிறது, ஒரு வருஷம் கேட்பேன். 11th படிக்கிறது சேரணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஃபஸ்ட்டில் ஒரு கில்லு அதுக்கு ரெக்கமெண்ட் போட்டிருந்தாங்கன்ட்டு ரோமியோ, ஜேகே ரோமியோ 3rd கில். அப்போ அது 5th கில்லாக இருந்துச்சு. இப்போ 3rd கில்லாக மாற்றிட்டாங்க. ஜேகே ரோமியோ அவங்க பேர் அகஸ்டின். நான் அவங்கள அண்ணா தான் கொள்வேன். அவங்க ஒரு 2 வருஷம் 1.5 years கிட்டத்தட்ட 1.5 yearsஸாக தெரியும். அவங்க நான் எப்போவுமே அண்ணன் தான் கொடுப்பேன். க்ளோஸாக தான். அப்படியே ஜேகே ஜேர்னி நிறைய பேர் இருந்தாங்க அவனோட. அப்போது நான் உள்ளே வரணும் அவன் ஸ்குவாட் என்ட்ரி தான் போட்டேன். அதுலேயுமே நிறைய பேர் வெளில போயிட்டாங்க. நிறைய பேரை மிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே தெரில. காரான ஒருத்தர் இருந்தார். அவர் செக்டார்லாம் அப்படி அப்போ வச்சுருப்பாங்க. ஜேகே 1, செக்டர் 1, செக்டர் 2, செக்டர் 3ன்னு காரான ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு இந்த அட்மின்னு எப்படி மெயின்டைன் பண்ணணும், எந்தெந்த பிளேயர்ஸ் உள்ள ஆட் பண்ணணும், அதை தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்டு அவங்க லெஃப்ட் ஆகிட்டாங்க. சரி, லெஃப்ட் ஆகிட்டு வந்துடுவாங்க அப்படிலாம் நினச்சேன். கடைசிக்கு வரல யாருமே. வெளில போனவங்க யாருமே வரல. ஒரு வாட்டி சரி அவர் போய் கூப்பிடுவேன்னு எல்லா அட்மீனுமே திரும்பிட்டேன்னு நான் சொன்னேன். ஏன்னா அப்போ எல்லா அட்மீனும் குவெட் பண்ணுறதா இருந்தோம். அதனால் எல்லாரும் ரிட்டர்னாக சொன்னேன். யாருமே வரல. இப்போ நான் இதை எதுக்கு பேசுகிறேன் எனக்கே தெரில. ஆனால் அவ்வளோ டிஸப்பாயிண்ட் ஆகிட்டு கேம் விட்டு போகிறேன். மொத்தமாக லீவ் ஆகிறேன். இந்த கேமே என் லைஃப்பில் வரவே கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கேன். பார்க்கலாம். அதே 2024 25 ஜான்வரியில் தான் எனக்கு ஒருத்தர் தெரியும். அவன் அப்போ தான் எனக்கு இன்ட்ரோ ஆனான். ஹரன் மூலயமா தான் இன்ட்ரோ. ஜேகே ஹரன் ஒருத்தன்னா அவன் மூலயமா தான் இன்ட்ரோ ஆனான். அவன் பேர் ஜேகே டார்க்கு. ரியல் நேம் பிரவீன். எனக்கு பிரவீன் இருக்க முடியாது ஒருத்த உண்டு. அவனை அவன் பேர் நான் கரடி மாமான்னு கூப்பிடுவேன். நல்லா இல்லை, ஜேகே டார்க்கு அப்படியே க்ளோஸ் ஆனால் நிறைய பேசுவான். அவனுக்காக உண்மையை சொல்ல போனால் அந்த ஜேகே டார்க்குன்னு சொல்கிறாங்கல்ல, 2025 ஒரு வருஷம் போனதா. 2026 இப்போது ஜான்வரி பொங்கல் அடுத்த நாள் அவனுக்கு நான் அவனை இருக்கிற இடத்துக்கு நான் போனேன். சென்னைக்கு போய் அவனை நேரில் பார்க்கறதுக்காக போனேன். நேரில் பார்த்துட்டு
எனக்கே அப்போ ஷாக்காக இருந்துச்சு. ஒருத்தனுக்காக கேம் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக அவ்வளோ தூரம் போகணுமா? எங்கள் வீட்டில் கழுவி ஊற்றுறாங்க. அவன் கேம் ஃப்ரெண்ட்லாம் பார்க்க போகிறது ஒரு இதாக ஒழுங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை வச்சு உட்கார தெரியாதான்னு கேட்டாங்க. இல்லைம்மா, அவன் நல்லா க்ளோஸ் தானே, எதுலாம் இருந்தாலும் அவன்கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன். என் ரியல் ஸ்கூலில் படித்த பசங்கள்டே ஷேர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அவங்க ஃப்ரீயாக விட்டாங்க. அப்புறம் இன்ன வரைக்கும் நான் அதுலேயுமே ஹரன் ஒருத்தன்தான். அவனால தான்ப்பா ஏகே ஹரன் மென்ஷன் பண்ணி சொல்லுவான்ப்பா. அவனால தான் எனக்கு கேமில் இவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சிருக்காங்க. ஏகே டார்க்குன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து ஜேகே ப்ளூன்னு ஒருத்தர், அவன் பேர் தமீம். நேம் மென்ஷன் பண்ணுறேன். என்னெல்லாம் வீடியோ போட்டு என்னெல்லாம் கழுவி ஊற்ற போகிறனோ தெரியல. அப்புறம் ஜேகே மதன் ஒருத்தர், அவர் வந்து ரோமியான்னு சொன்னாங்க. அவரோட ஐடி நான் தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். அவர் ஐடியில் ஆர்பிசெட் மதன் இருந்தது. அப்போது அவர் மதன் வந்து சொல்லுவார், எனக்கு இல்லை ஆட் பண்ணுங்க ப்ரோ சொல்லுவார். நான் சொன்னேன், நேம் சேஞ்ச் பண்ணுங்கள், ஆட் பண்ணுறேன் ப்ரோ, இல்லைன்னா கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா புதுசாக அவர் பேசுறதுனால கேமில் புதுசாக பேசுறதுனால எனக்கு யாரை அப்படி என்ன பேசுறதுன்னே தெரியாது. என்ன பேசுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருப்பேன், ஆட் பண்ணவா வேண்டாமான்னு. அப்படியே ஒரு 2 வாரம் ஆகிட்டேன் அவரை ஆட் பண்ணவே. அதுக்கப்புறம் ஆட் பண்ணி அவர்கிட்ட பேசி அவர்கிட்டையும் லைட்டாக க்ளோஸ் ஆகிட்டேன். அதாவது அவர் பேர் மதன் தான், கேம் நேமும் ஜேகே மதன் தான். அவர்கிட்டையும் பேசி க்ளோஸ் ஆகிட்டேன். ப்ளூ எங்கேருந்து வந்தானே தெரியாது. இந்த ஜேகே ப்ளூன்னு வருவேன். அவனை எப்படி சொல்ல, அவன் வந்து நான் இருக்கிற ஊருக்கு பக்கத்து ஊர் தான். அவன் எங்கேருந்து வந்தானே தெரியாது. அவனும் ஹரனால தான் இன்ட்ரோவானு. எல்லா இடத்துலையும் ஹரன்னு மென்ஷன் பண்ணுறேன். அப்போ சொல்கிறேன். ஹரனையும் மீட் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. முக்கால்வாசி பேர் நான் மீட் பண்ணிட்டேன் கேம்லேயே. கேம்னா எல்லாருமே ஃபேக்கு அது இதுன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிருக்காங்க. நாங்கள் எல்லாருமே ட்ரூவானவங்க தான். நான் அவங்கள நம்புகிறேன். நான் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுறேன். எனக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க பேரை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்க, யாரும் பேசிடக்கூடாதுல்ல. ஜேகே வாத்தியும் சேம் கில்வாரன்றைக்கு தான் ஜாயின் பண்ணிட்டு அதுவும் அறநாள் தான் ஜாயின் பண்ணான். ஜேகே வாத்தி கவின்னு அவங்களாம் ஜாயின் பண்ணப்போ அவங்க வந்து ஃபன்னியாக பேசுனாங்களா, நல்லா ஜாலி டைப்பாக பேசினாங்க. அப்படியே அவங்க கூட நான் க்ளோஸ் ஆகிட்டேன். அப்புறம் வேறு யார், பேட் பண்ணி எப்படி வந்தாலும் எனக்கு தெரியாது. ஆனால் அவளை முயல்னு விடுவேன். ஏகே வார்த்தையோட நேம் வந்து ஆகாஷ். கவின் ப்ரோட நேம் வந்து கவின் தான் நினைக்கிறேன். முயல் பேர் வந்து மறந்துட்டனே. முயல் பேர் என்ன, அபினவ்னு நினைக்கிறேன். ஆமாம். அதுக்கப்புறம் என் ஜேர்னிலேயே மெயினாக ஒரு ஆள் மறந்துட்டேன் பார்த்தீங்களா, ஸ்பைக்குன்னு ஒருத்தர். அவர் வந்து ஆஃபீஸராக இருந்தது. நான் ஒருத்தர் கனெக்ஷன் கிடையாது. ஆனால் அவரோட பேசிகிட்டே இருப்பேன் என்னோடய ஜல்லிக்கட்டு ஜேர்னியில். அப்புறம் அவர்கிட்ட பேசுவேன், நல்லா க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகிட்டு இடையில நான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி விட்டேன். அவராக அப்படி போயிட்டு 4 மாதமோ 6 மாதம் நினைக்கிறேன் பேசாமே இருந்தது. நானும் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவேன், பேசுன்னு. லாஸ்ட்டில் சொல்கிறேன், கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன். வீட்டில் பேசவே இல்லை. அப்போவும் அவன் பேசினது யாரால, அரனால். எல்லா இடத்துலையுமே அரன்னு தான்ப்பா. என்னை மோட்டிவேட் பண்ணதோ, என்னைய வெளில இருக்க சொன்னதோ அவன். அரண் வந்து JK3க்கு ஆஃபீஸராக வந்ததுக்கு காரணம் வந்து
ஆஃபீஸாக தான் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவனுக்கு போட்டாங்க, அது ஓகே. அவன் எதுக்காக வந்தானா, எனக்காக வந்தான். அவன் அப்போ நான் வெளில போகிறேன், கட் பண்ணுறேன், ஃபுல்லாக கட் பண்ணுறேன்னு சொன்னதோ அவன் எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தான். எனக்கு வந்து வீட்டில் இருக்க கேம் பற்றி பேச சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அதனால் நான் வெளியில் போயிட்டு கால் பண்ணப்போ சொன்னான், ஜெயிக்கிறதுக்கு நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னு தெரியுமா கேட்டான். என்கிட்ட கேள்வி கேட்டான். தெரியலையே, எனக்கு அப்போது யோசிக்க தெரில. ஏன்னா நான் அப்போ கேம் மட்டும் அப்படியே நவுண்டெல்லாம் அந்த ஜேர்னியில் அந்த இதில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவன் சொன்ன வார்த்தைக்காக இன்னும் வரைக்கும் அந்த இதில் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். எப்படி சொல்ல, என்ன சொன்னான்னா எனக்காக வந்து சொன்னான். அதை எதுக்குறான் அவன் எனக்காக வந்து நம்ம ஒரு 2 வீக்ஸ் கழித்து அவனும் கேமை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நானும் நிறைய எல்லா ஆஃபீஸரையும் பழைய பிளேயர்ஸெல்லாம் கூப்பிட்டு உள்ள வச்சுட்டு அவங்கள எல்லாரையுமே உள்ள ஆஃபீஸரை போட்டு இப்போ எல்லோரும் நீட் பண்ணிட்டு நானும் இந்த ஒரு 2 வீக்ஸோட கேம் அப்படியே முடிய போகிறேன். அவ்வளோதான், இங்கே யாருமே இல்லையே. கில்டு வந்து நிறைய பேர் சொல்கிற ஒரே இது என்னன்னா, கேம் வந்து முன்ன மாதிரி இல்லை, அதுதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. கேம் முன்ன மாதிரி இல்லை மீன்ஸ் எப்படி சொல்லலாம், அந்த ஒரு பாண்டிங் வந்து யார் இடத்துல எந்த இடத்துலையுமே க்ரியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா கில்டு கூட சண்டை வந்தது அப்படி வெளில போகிறாங்க, அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரை பற்றியும் சொல்லிட்டு நினைக்கிறேன். கில்டு ஆஃபீஸர்ஸ் பற்றி சொல்லலாம். நம்மளை ஆஃபீஸர்ஸில் முக்கால்வாசி பேருக்கு எனக்கு ஒத்து போகாது. விகே காரான்னு ஒருத்தர் இருப்பார், ட்வின்ஸ், அப்புறம் விஜய் ப்ரோ, ஜிஎம் வந்து அப்போது முன்னாடி சண்டை போட்டு அவருக்கே ஞாபகமாக தெரியாது. அப்போ அதுக்கா டெடி ப்ரோவையே எனக்கு ஜேகே பிரவீன் ஒருத்தர் இருந்தார், அவரோட தான் தெரியும். அப்புறம் ஜேகே ஜெரி ப்ரோ தெரியும். சிறுபானா சொல்ல மாட்டேன், சிறுபானா அமர்வு, இவங்க 2 பேர் தான்ப்பா மொத்தத்தில் எனக்கு கில்டு பற்றி, கில்டில் என்னென்னலாம் இருக்குது அதை பற்றி சப்போர்ட் கொடுத்தது அவங்க 2 பேர் தான். அதுலேயுமே முன்ன மாதிரி ஆஃபீஸஸ் இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணுறேன், மனசளவுலேயே மிஸ் பண்ணுறோம்ப்பா. ஆனால் சென்னை விட்டு வெளில வர பஸ்லையே டார்க்கு மிஸ் பண்ணேன், சத்தியமாக தரணும், டார்க்கை மிஸ் பண்ணேன். சிரிப்பு வருது லைட்டாக, டார்க்கை மிஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸாக என் ஃப்ரெண்ட்ஸு நான் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கேன். என் இப்போ நான் படிக்கிற காலேஜில் கூட காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அது வேறு. ஸ்கூல் வரைக்கும் வந்திருப்பாங்க, இப்போ கேம் வரைக்கும் வந்திருப்பாங்க, யாருமே கூட இருக்க மாட்டாங்க. லாங் டிஸ்டன்ஸ், எனக்கு எல்லாருமே லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா என் லைஃப்லேயே. லவ்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கேட்காது. ஐ இன்ட்ரோ மை செல்ஃப், நான் வந்து ஜேகே இட்டாச்சி. அந்த நேமை இப்போ தூக்கி தூர போட்டேன். இன்னும் அந்த நேமுக்கு வந்து வருத்து இல்லை, வருத்துனா எல்லாம் முடிஞ்சிச்சு. அண்ட் ஈஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 4 years. ஆனால் கேம் ப்ளே 0. கேம் ப்ளே கொண்டு வர மேட்டரே இல்லை, பட் இன்ட்ரெஸ்ட் இல்லை, முன்ன மாதிரி ஆட வர மாதிரி. நல்லா பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்க, எத்தனை பேர்லாம் பார்க்க போகிறேன்னு தெரியல. எனக்கு நான் வந்து கேமுக்காண்டி இல்லை, உள்ள பாண்டிங் அந்த ஒரு இதுக்காண்டி கண்ணீர் விட்டு பேசுகிறேன். அழுகை வருது, சிரிப்பு வருது. கேம்லேயே சீரியஸ் எடுத்து சண்டை போட்டு போகிறாங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பாண்டிங்ஸ்க்காக தேடி நான் என் கூட கேம்லேயே நிறைய பேர் சண்டை போடுவாங்க.
சண்டை போடுவேன். நான் வந்து தேடி போய் பேசுவேன். எனக்கு அது யார் வந்து எது சொன்னாலும் கவலையாக இல்லை. டிப்ரெஷன் போவேன், அது வேறு விஷயம். ஆனால் யார் அவங்கள்ட்ட மட்டும் பேசாமல் இருக்க மாட்டேன். உடனே போய் பேசிடுவேன். ஏன்னா எப்படி சொல்ல, நிறைய பேர் இழந்துட்டேன். லவ்லனாலும் சரி, எந்த இதுலனாலும் சரி, நிறைய பேர் இழந்துட்டேன். இதுக்கு மேலேயும் பாண்டிங்ஸ் வந்து இருக்கும். கேமில் நான் இருக்க மாட்டேன். நான் அந்த ரோமியோ அண்ணாக்கிட்டேயும் சொன்னேன், நான் கேமில் அவ்வளோதான் கட் பண்ணுறேன். அவங்க சொன்னாங்க, இரு பார்த்துக்கலாம், சும்மா உள்ள அப்படியே இருந்துட்டு கேம் மட்டும் க்ரியேட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். நான் எப்படி அதில் கேம் ஐடியே இல்லை. கேம் அந்த இது கில்லோட்டு அப்படியே விளாண்டுட்டேன். இப்போ வந்து எனக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. இப்போ வந்து JK3 ஃபுல் பண்ணணும். கில்லை மொத்தமாக ஃபுல் பண்ணணும். இப்போது 28 பேர் 27 பேர் இருக்காங்களா, 55 பேர் ஃபுல் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் நான் வெளில போனதுக்காகவே நிறைய பேர் வெளில போயிட்டாங்க. அதனால் நான் ஒரு செகண்ட் மேனாக வந்து கில்லை வந்து ஃபுல் பண்ணணும். ஃபுல் பண்ணிட்டு தான் போவேன். ரொம்ப கஷ்டமாகவே இருக்கேன். யார்கிட்ட எது பேசுனேன்னு தெரில. யார்கிட்ட பேசினாலும் திரும்பி கோச்சிக்கிறாங்க. நிறைய பேர் இழந்த பிறகு திரும்பியும் போயிட்டு சண்டை போட்டவங்களே பேசும்போது அவங்க ரிட்டர்ன் பேச மாட்டாங்க. பார்த்தீங்களா, தேவைப்படல, அது ரொம்ப அழகையாது. ஏன்னா இப்போ கூட மத்தியானம் மேட்ச்சு போனோம். அதுலேயே நிறைய இவன் ஒரு பக்கம் சண்டை போட்டு போயிட்டா. ஏன்னா நடந்த மேட்ச்சில் வேறு ஒன்று நடந்துச்சு. அது வந்து சொல்ல விரும்பல. பட் ஐ லவ் JK மீன்ஸ் ஜல்லிக்கட்டு. எல்லாருமே பாண்டிங் வச்ச பிளேயர்ஸ். கடைசி வரைக்கும் இருப்பீங்க நம்புகிறேன். ஒருத்தன் எல்லாமே டெஸ்ட் வைக்கானா புரிஞ்சுக்கோங்க, அவன் எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கான். ரியல் லைஃப்பில் ஃபுல்லாக தான் உடஞ்சிருக்கேன். அவ்வளோதான், இருக்க முடியல.